ஓம் சாந்தி. இன்று நாம் பார்க்கக்கூடிய சக்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி, தொழில் புரியும் ஸ்தலத்தில், நண்பர்களுடன் இருக்கும்போது, உறவினர்களுடன் பழகும்போது, சில சமயம் நம்ம எதிர்பார்த்தது போல இருக்காது. சில விஷயங்கள், சில நபர்கள், சில சூழ்நிலைகள் மாறுபட்டதாக இருக்கும். அப்போது நம்மளால் அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்போம். ஆனால் எப்போ ஒரு விஷயத்தை, ஒரு நபரை நம்மளால் உள்ளது போல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும்போது, நமக்குள்ள மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும்போது, யாராக இருந்தாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். முரண்பாடாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும். வாக்குவாதம் பண்ணுறவங்க கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும். இந்த மாதிரி விசேஷமான பண்புகள்லாம் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு நபரை உள்ளது போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்குள்ள அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி நிறைந்த குணம் இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அழகான குணங்கள், சக்திகள், இந்த பொக்கிஷங்களெல்லாம் வெளிக்கொணர்வதற்கு நம்ம தியான பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது, நான் எப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மா, எனக்குள்ள என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு அந்த வர்ணனையில் வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம உள்ளார்ந்து பல முறை பயிற்சி செய்யும் போது அவை அனைத்தும் நம்முடைய ஆழ்நிலை மனதில் பதிவாகி விடுகின்றது. அதன் பிறகு தக்க சமயத்தில் சரியான சக்திகளை நம்மளால் வெளிக்கொணர முடியும். இப்போ தியான பயிற்சி செய்யலாம். ஓம் சாந்தி. நான் மகிழ்ச்சி நிறைந்த அனைவரையும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள சம்பூர்ண சம்பன்ன ஆத்மா. நான் மகிழ்ச்சி நிறைந்த அனைவரையும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள சம்பூர்ண சம்பன்ன ஆத்மா. சுயம் நான் எங்கும் எதிலும் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குஷியான மனநிலையில் இருக்கின்றேன். இறுதி நிலை, கொண்டு செல்லும் நிலை, இறைவனுக்கு பிடித்த நிலை, குஷியான மனநிலையே ஆகும். இறைவன் எனக்காக அளித்த மிகப்பெரிய பொக்கிஷம் குஷியாகும். குஷியை போன்ற சத்தான உணவு வேறெதுவும் இல்லை. குஷியான மனநிலையில் அனைவரையும் அனைத்தையும் உள்ளது போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எனக்குள் இயல்பாக ஏற்படுகின்றது.
ஏற்றுக்கொள்ளும் சக்தியின் மூலமாக என்னிடம் முரண்பாடாக நடந்து கொள்பவரை வளைந்து கொடுக்கும் தன்மையின் மூலமாக முன்னோக்கி செல்கின்றேன். என்னிடம் வாக்குவாதம் செய்பவரிடம் விட்டு கொடுக்கும் தன்மையின் மூலமாக முன்னேறுகின்றேன். கடினமான நபர்களிடம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இயல்பாக ஏற்படுகின்றது. சுயம் நான் மகிழ்ச்சி நிறைந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி உள்ள ஆத்மா. குஷியான மனநிலையில் நிலைத்திருந்து குஷியின் அதிர்வலைகளை பரப்பக்கூடிய ஆத்மா. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியின் மூலமாக வளைந்து கொடுக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, அனுசரித்து போகும் தன்மை எனக்குள் மிகவும் இயல்பாக நடைபெறுகின்றது. நான் மகிழ்ச்சி நிறைந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள சம்பூர்ண சம்பன்ன ஆத்மா. நான் மகிழ்ச்சி நிறைந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள சம்பூர்ண சம்பன்ன ஃபரிஸ்தா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு பயிற்சி மானசீகமாக உள்ளார்ந்து உள்நோக்கு முகமாகி பயிற்சி செய்யும்போது மீண்டும் மீண்டும் இதனை உணர்வு பூர்வமாக பிராக்டிஸ் செய்யும்போது கடினமான சூழ்நிலைகளில் நமக்கு எந்த ஒரு சக்தி தேவையோ, எந்த ஒரு குணம் தேவையோ அதனை ஆவஹனா செய்யும்போது நமக்கு தக்க சமயத்தில் அந்தந்த குணம், அந்தந்த சக்தி வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஓம் சாந்தி.